ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 வகையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தீபாவளிக்காண்டி நான் எங்கள் வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸு உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு உருண்டை செய்யலாம். பாசிப்பருப்பு உருண்டைக்கு 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது, வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வந்தாலும் பாசிப்பருப்பு உருண்டை ஒரு பழமையான ஸ்வீட்டு, அது மாறவே மாறாது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட்னால் அது பாசிப்பருப்பு உருண்டை. இப்போ அதை நல்லா வறுத்துக்கிட்டாச்சு, வாசனை நல்லா வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்தேன். அதுக்கு அரை கப்போட கொஞ்சம் அதிகமாக சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் 3/4 கப் அளவு எடுத்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால அரை கப்போட கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா பவுட்ராக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. அதில் நெய்யை உருக்கிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 8 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது நான் ரவா லட்டு செய்ய போகிறேன், அதுக்கு சேர்த்தியே எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு நெய் வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு சின்ன சல்லடையில் சேர்த்து மாவை நல்லா நைஸாக சலித்து எடுத்துக்கலாம். குறன்னு இருந்தால் உருண்டை கொஞ்சம் இதாக இருக்கும். இது சாப்பிட சாஃப்டாக இருக்கும் இப்படி சலித்து எடுத்தோம்னா. இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சுகரு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுலேயும் நான் முந்திரி பருப்பும் வறுத்து போட்டு சேர்ந்துருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நெய் தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் நெய் உருக்கி சேர்த்தா தான் உங்களுக்கு பிசையும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரளவு மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நெய் நம்ம மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பிசையணும். கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போதே நெய் ஊற்றி பிசைஞ்சிடணும். இப்போ மாவு இந்த பதத்துக்கு வந்தோடனே நான் உருண்டை பிடிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு இந்த 1 கப் பாசிப்பருப்பில் 7 உருண்டை கிடச்சிருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்டாக நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. இது செய்கிறதுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்து வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும், கலர் எதுவும் மாற தேவையில்லை. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்லேயே வச்சு வருங்க, இல்லாட்டி டக்குன்னு கருகி போயிடும். இப்போ வறுத்த ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு ரவைக்கு நான் 3/4 கப் அளவு சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கேன். ஸ்வீட் கொஞ்சம் கூட குறைய உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து வறுத்து வச்சுருக்க முந்திரியும் நெய்யும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு பால் எடுத்து காய்ச்சி அதை ஆற வச்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. இப்போ நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசையணும். காய்ச்சி பால் நல்லா ஆறி இருக்கணும். இப்போ உங்களுக்கு எந்த அளவு பால் தேவையோ நீங்கள் பிசையும் போதே தெரியும், ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. வேணுங்கிற அளவு பால் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு மாவு. இதை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா தான் அது உடையாமல் நல்லாயிருக்கும். இதே மாதிரியே எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மளோட ரவா லட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி அசோகா அல்வா. இது பாசிப்பருப்பில் செய்கிற ஒரு ஸ்வீட்டு.
இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறும் கடாயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு 2-3 டைம் நல்லா பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பருப்பு கரெக்டாக வெந்து வந்துடும். 3 கப்புங்கிறது கரெக்டான அளவு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 5 விசில் விட்டு எடுக்கிறேன். இப்போ விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா மாவு மாதிரி வெந்து வந்துருச்சு. இந்த ஒரு பவுலில் மாற்றி கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இதோடைய கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சுக்கலாம். இப்போ அது ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2 குறைன்னு இருந்தாலும் தப்பு இல்லை, அது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை பவுலில் மாற்றிட்டு நமக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, அப்போ தான் அல்வா கிண்ட நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பதத்துக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ கலருக்காண்டி நான் கேரமல் பண்ணிக்கிறேன் சுகரை. நீங்கள் கலர் பவுடர் வேணுன்னா அப்போதைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து அதை நல்லா தண்ணி விடாமல் இப்படி லேசாக வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் கலர் மாறிடும். உங்களுக்கு ஈஸியாக கேரமல் ஆகிடும். இப்போ இந்த கேரமல் பண்ண மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பை. கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. அதுவே இப்போ லைட்டாக லிக்விட் ஸ்டேஜுக்கு மாறி அதுக்கப்புறம் தான் கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் எந்த ஃபுட்டு செய்யறதுனாலும் இந்த மாதிரி நீங்கள் கேரமல் பண்ணி போட்டுக்கலாம். ஃபுட் கலர் போட பிடிக்கல அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கேரமல் பண்ணி சேர்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக கலர் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. ரொம்ப கருகிற மாதிரி எடுத்திங்கனாலும் டேஸ்ட்டு மாறிடும். அதனால் இந்த மாதிரி கலரில் வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமும் இன்னமும் நம்ம மெல்ட் ஆக்கணும்னா அது ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும். அது இல்லாமல் சாப்பிடும்போது ஒரு மாதிரி கசந்த மாதிரி இருக்கும். இதே கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசி பருப்பையும் அதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ எந்த ஃபுட் கலரும் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. நீங்கள் என்ன வகையான ஸ்வீட் செஞ்சாலும் இந்த மாதிரி சுகரை கேரமல் பண்ணி சேர்த்திங்கன்னா அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக கலர் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த அசோகா அல்வா. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்தனால கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும், லூஸ் ஆகும். இப்போ நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கேரமல் பண்ணுறதுக்கு பதிலாக குங்குமப்பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூவை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் சேர்த்தாலும் கலர் வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதோட கொஞ்சமாக வாசனைக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் அதோட சேர்த்துக்கலாம். இது நெய் கொஞ்சம் கூட தான் தேவைப்படும். அப்போ தான் அந்த சுகர் தனியாக கெட்டிப்படாமல் அப்படியே அல்வா பதத்தில் இருக்கும்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நீங்கள் வந்து கையில் தொட்டு பார்க்கக்கூடாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்போ நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ டெக்கரேஷனுக்காண்டி கொஞ்சம் பாதாமையும் பிஸ்தா நான் வந்து துருவி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அல்வா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்தால் கீழே வந்து ஸ்பூனில் ஒட்டாமல் இப்போ அல்வா கீழே விழுகும். இதுதான் கரெக்டான பதம். நீங்களும் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.